நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் விவசாய நிலங்களில் தேங்கிய மழைநீர் வடியாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முளைக்கும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம். இதனை பற்றின மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக விட்டு தொடர் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கீழ்வளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்துள்ளது. குறிப்பாக ஆழியூர், ஆலங்குடி, ராதாமங்கலம், செம்பியன் மகாதேவி, கலசம்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்து சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழையால் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையாலும் தண்ணீர் வடிய முடியாத காரணத்தினாலும் நெல்மணிகள் வயலிலேயே முளைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் ஏக்கருக்கு 20,000 வரை செலவு செய்து தற்போது அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.